கமலமாமி ரொம்ப கெட்டிக்காரி. படு சாமர்த்தியம். கட்டு சீட்டுமா அவ கொடுத்துட்டு நடத்துகிற அழகே தனி. மாமிக்கு 58 வயசானோம். பார்ப்பதற்கு 45க்கு மேல் மதிப்பிட முடியாது. எப்பவும் தேனியை போல சுறுசுறுப்பம் வளைய வருவாள். நங்கநல்லூரில் வாசம். வீட்டை சுத்தமாக வைத்திருப்பாள். நன்றாக சமைப்பாள். தன் வீட்டுக்கு வருபவர்களை அன்புடன் நன்கு உபசரிப்பாள். மாமி கல்லூரி படிக்க ஆரம்பித்த போதே 18 வயதிலே சொந்த மாமாவுடன் திருமணமாகிவிட்டது. மாமா காதலில் கசுந்துருகி மாமியை திருமணம் செய்து கொண்டார். அம்மாவின் இளைய சகோதரர் என்பதால் தன் பாட்டியே மாமிக்கு மாமியார் என்றாகிவிட்டது. அதனால் மாமியார் உபத்திரமே எதிர்கொள்ளாமல் மாமி சொகுசாக வளர்ந்தவள். ரொம்ப வெகுளி. எவரிடமும் சண்டை போட மாட்டாள். அதிர்ந்து பேச மாட்டாள். அமைதியானவள். மாமிக்கு 30 வயதில் முரளி என்ற ஒரு மகன். நன்கு படித்து சென்னையிலே ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான். அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணுன்னு மாமி ஒரு நல்ல பெண்ணை சல்லடை போட்டு தேடி கொண்டிருந்த போது மயிலாப்பூர்லேருந்து கிடைத்த ஜாதகம் தான் காயத்ரி. பயோடெக்னாலஜியில் PhD முடித்துவிட்டு அதை தொடர்ந்து மேற்கொண்டு ஏதோ பெரிய படிப்பும் படித்திருக்கிறாள். அவள் அப்பா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரே ஒரு தம்பி கல்லூரியில் கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கிறான். காயத்ரி முருகன் ஜாதகத்தில் 10 பொருத்தத்தில் 8 பொருந்தி இருந்தது. கல்யாணம் மிக நன்றாக நடந்தது. குடித்தனம் ஆரம்பித்த போதுதான் கமலமாமிக்கு காயத்ரி சுயரூபம் புரிந்தது. வீட்டு வேலைகளை எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள். கதவை சாத்தி கொண்டு எப்பவும் பெட்ரூம்குள்ளே அடைந்து கிடப்பாள். பாதி நேரம் படுத்து கொண்டிருப்பாள். மீதி நேரம் தன் லேப்டாப்பில் மூழ்கி விடுவாள். மாமி அசாத்திய சுறுசுறுப்பு. காயத்ரி படு சோம்பேறி. தினமும் 8 மணிக்கு தான் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாள். அதற்குள் முரளி குளித்து முடித்து அலுவலகம் கிளம்பி கொண்டிருப்பான். பெட்ரூம் கதவை ஒரு கழித்து மெதுவாக திறந்து அம்மா செய்யும் காலை உணவை தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூம்கள் வந்து அங்கிருக்கும் லேப்டாப்பை டேபிள் மீது தட்டை வைத்து அமர்ந்து அவசரமாக சாப்பிடுவான். அவன் சாப்பிடும்போது காயத்ரி படுக்கையில் இருந்தபடியே குட் மார்னிங் முரல் என்று செல்லமாக சொல்லி சோமல் முறிப்பாள். பின் மெதுவாக ஆடி அசைந்து எழுந்திருப்பாள். பல் தேய்த்தவுடன் பெட்ரூமிலிருந்து வெளியே வந்து சமையலறையில் நுழைந்து மாமியை உரசிக்கொண்டு நின்றபடி இஞ்சி ஏலை கொண்டு சூடாக ஒரு டீ போட்டுக்கொண்டு அதை ஒரு பெரிய பீங்கான் கப்பில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூம்கள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு அரை மணி நேரம் அந்த டீயை உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாள். டீ குடிப்பதை ஒரு யாக மாதிரி சிரத்துடை செய்வாள். அவள் வந்த பிறகுதான் வீட்டு டீ தூள் புழங்க ஆரம்பித்தது. டீ குடித்தவுடன் அந்த டீ கப்பை உடனே தேக்கி போட மாட்டாள். அடுத்த முறை டீ போடும் வரை அதில் கரை படிந்து அசிங்கமாக காணப்படும். சுத்த என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் ஜாதி காயத்ரி. காலை வேளையில் குளிக்க மாட்டாள். நினைத்த போது வெந்நீரில் குளிப்பாள். இந்த மெட்ராஸ் வெயிலில் வெந்நீரில் குளிப்பது காயத்ரியாக தான் இருக்கும். காயத்ரி சமையலுக்கு வந்தாலே கமலமாமி போட்டது போட்டபடி தலைத்திரிக்கு அங்கேருந்து ஓடிவிடுவாள். 11 மணிக்கு மெதுவாக சமையலறைக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தனக்காக மட்டும் பண்ணிக்கொள்வாள். ஒரு மரியாதைக்காக கூட நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களாமா என்று கேட்க மாட்டாள். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு 2 குடுத்தனம் பண்ணுவாள். மாமி தான் சமையல். 3 மணிக்கு மேல் ஹாலுக்கு வந்து மாமி செய்த சமையலை எடுத்து போட்டுக்கொண்டு வக்கனையாக நாக்கை சப்பு கொட்டி கொண்டு மெதுவாக சாப்பிடுவாள். சாப்பிட்டாலும் பாத்திரங்கள் திறந்தபடியே போட்டுவிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு சென்று கதவை சாத்தி கொண்டு விடுவாள். சற்று நேரம் அங்கே டிவி சத்தம் கேட்கும். பிறகு அதுவும் நின்றுவிடும். டிஃபன் சாப்பாடு நிறைய சாப்பிடுவாள். அதை தவிர நொறுக்கு தீனி நிறைய வாங்கி வைத்து அதை சாப்பிட்டு கொண்டிருப்பாள். முரளி தினமும் அவளுக்கு நொறுக்கு தீனி வாங்கி வர வேண்டும். தான் நிறைய படித்திருக்கிறோம் என்கிற திமிர் ஜாஸ்தி. மாமியை பார்க்க யாராவது வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை இன்முகம் கூறி வரவேற்க மாட்டாள். இவளின் சோம்பேறித்தனமான நடவடிக்கை மாற்றிக்கொள்ள சொன்னால் எங்காத்துல இப்படி தான் வளர்ந்தேன் என்பாள். நொறுக்கு தீனி குறைத்து குண்டான உடம்பை குறைக்க சொன்னால் இன்டர்நெட்டில் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு என்று பெரியதாக வியாக்கியானம் பேசுவாள். வீட்டுக்கு மாட்டுப்பெண் வந்த பிறகும் மாமிதான் எல்லா வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதை பார்த்த மாமா, என்னடி இவ இப்படி இருக்கிறா என்றார். மாமி சோகத்துடன், எல்லாம் என் தலையெழுத்து. அவகிட்ட எது பேசினாலும் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசுகிறா. எதுக்கு வீண் வம்பு? பாவம் முரளி, அவனுக்கு நாம தானே இவளை தேடி கண்டுபிடித்து கல்யாணம் பண்ணி வச்சோம் என்று அவரை சமாதானப்படுத்துவாள். 1 வருடமாக இது மாதிரி புகச்சலில் காலம் தள்ளி கொண்டிருக்கையில் முரளி தன் கடமையை செய்ய காயத்ரி கருவுற்றாள். மாமா மாமிக்கு ஒரே சந்தோஷம். காயத்ரியை தாங்கினார்கள். நல்ல நாளிலே நாளை பால் கறக்கும் காயத்ரி
இதுதான் சாக்கு என்று எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி தனக்கு வேண்டியதை சாதித்து கொண்டாள். பிரசவத்துக்கு மயிலாப்பூரில் உள்ள தன் அம்மா வீட்டுக்கு சென்றாள். ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு சிசேரியனை ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொண்டாள். மாமாவுக்கு முதல் குழந்தையாக பேரன் பிறகு தன் வம்சம் விருத்தி ஆகாததில் சற்று வருத்தம்தான். குழந்தையுடன் 5 மாதங்கள் அம்மாவுடன் இருந்துவிட்டு ஒரு நல்ல நாளில் நங்கநல்லூர் வந்தாள். அவளின் அதிகாரம் மீண்டும் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது. மாமி அவளிடம் அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பித்தாள். இன்ஃபெக்ஷன் வந்துவிடும் என்று சொல்லி குழந்தையை எவரையும் தூக்க விடுவதில்லை. மாமியே குழந்தையிடம் அண்ட விடவில்லை. குழந்தையை பார்க்க வந்த உறவினர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் குழந்தையை பார்க்க கூட முடியவில்லை. பெட்ரூம்குள்ளேயே குழந்தையை பொத்தி வைத்துக்கொண்டு இப்போ தூங்குறா, இப்போ பால் கொடுக்கணும் என்று சாக்கு போக்கு சொல்வாள். கமல மாமி ஒரு நாள் கொதித்து போய், நான் பெத்து வளர்த்த பிள்ளையை தான் நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து நான் நடத்துகிற, உனக்கு இப்போ என்ன இன்ஃபெக்ஷன் வந்து விட்டது என்றாள். அப்பா, உங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாது. அப்பெல்லாம் ஏது இன்டர்நெட்? காயத்ரி குரலை உயர்த்தினாள். வாய் வார்த்தை தடித்து விடாமல் இருக்க ஹாலில் இருந்த மாமா கமலம் டோன்ட் ஆர்கியூ வித் ஹேர் என்றவுடன் இருவர் அமைதி ஆனார்கள். அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தையை பார்க்க மாமியின் 80 வயது அம்மா, மாமியின் சகோதர சகோதரிகள், அவர்களின் பேரன் பேத்திகள் என்று படைசூழ மாம்பழத்திலிருந்து வந்திருந்தன. கூட்டத்தை பார்த்த காயத்ரி குழந்தை எவரும் தூக்க விடவில்லை. காபந்து பண்ணி கொண்டிருந்தார். மதிய குழந்தை தூங்கியவுடன் அவள் குளிக்க சொல்லும்போது முரளியிட குழந்தையை பார்த்துக்க சொல்லிவிட்டு சென்றாள். அவள் குளிக்க சென்றவுடனே தூங்க குழந்தையை வாரி எடுத்து உறவினர்கள் சந்தோஷமாக கொஞ்ச ஆரம்பித்தனர். வளர்ந்த குழந்தைகள் குழந்தையின் பட்டு கால்களை ஆசையுடன் வருடி பார்த்தனர். சிலர் அதன் இலவ பஞ்சு பாதத்தை தங்கள் முகத்தில் தேய்க்க குழந்தை முழித்து கொண்டு தன் ரோஜா இதழ்களை பிரித்து கன்னத்தில் குழிவிழ சிரித்தது. குழந்தை அழுது விடுமோ என்று பயந்த அனைவரும் மாறாக சிரித்தது. அதை உச்சி முகர்ந்து ஆனந்தத்துடன் முத்தமிட்டனர். அதுவும் ஞ ஞ என்று கொஞ்சியது. கமலம் அம்மி கண்களில் நீர் மழுக்க தன் அம்மாவிட, நீயே பாரு அம்மி, இந்த மாதிரி அவ இல்லாதப்ப திருட்டுத்தனமா நாம குழந்தை கொஞ்ச வேண்டியிருக்கு. அவ பண்ற அழிச்சாட்டியம் தாங்க முடியல அம்மி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா என்று வேதனைப்பட்டாள். அம்மி, நீ இத்தனை காலம் மாமியாரே இல்லாமல் அனுபவிச்ச. இப்போ உன்னோட 58 வயசில் உனக்கு ஒரு மாமியார் அமைஞ்சிட்டா. காயத்ரி தான் இனி உன்னோட மாமியார். இதுதான் உன்னோட விதி. பொறுமையாக இரு, நல்லதே நடக்கும். இதுவும் கடந்துவிடும். எல்லாம் பகவத் சங்கல்பம் என்றாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.